எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் இப்போ மிக பெருமளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜயுடைய மகன் சஞ்சய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நினைச்சது பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை முதல்வர் விஜயுடைய மகன் சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் விஜய் குறித்து அவர் சொன்ன முக்கியமான விஷயத்தையும் இதற்கு மேல அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முதல்வர் விஜயை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தன்னுடைய அப்பாவை பற்றி மகன் சஞ்சய் அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ரொம்பவே மகிழ்ச்சிகரமான விஷயம். வாங்க அது என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதிலிருந்து அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தமிழக மக்கள் மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வயது முதிர்ந்த ஒரு பாட்டி கிட்ட போய் இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. ஆட்சி ஆரம்பித்து இது ஒரு 45 நாள் 50 நாள் தான் ஆகுது. இப்பவே பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதற்குள்ளே எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இன்னும் நிறைய நாள் ஆகட்டும், இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க, அப்போ பேசலாம். இப்போ சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கத்தான் செய்து இருக்கிறாங்க, நல்லா பண்ணிடுவாங்கன்னு வயது முதிர்ந்த பாட்டி கூட ரொம்பவே தெளிவாக பேசுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாட்டி சொன்ன விஷயம் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ கஞ்சா போதைன்னு சொல்லிட்டு நிறைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதிலிருந்து எந்த ஒரு போதைப் பொருட்களும் விற்கிறதே கிடையாது. ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வயதான பாட்டி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் டிவிகே கட்சியை போட்டு பொழந்த சவுக்கு சங்கர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நாங்கள் பொதுவாகவே ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போவோம். அந்த இடத்துல எப்பயுமே லஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுவோம். சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லஞ்சம் கொடுக்காமங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச மேல் அதிகாரிகளை வச்சு பேச வைப்பேன். இதே மாதிரி டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த அப்போ இவ்வளோ லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போனதுக்கு, சார் எங்களுக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம், இப்போ ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட வாங்காமல் எங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியகரமாக இருக்குது. ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. ஆனால் இதில் சோககரமான விஷயம் என்னன்னா, இது இயற்கைக்கு முரணாக இருக்குதுங்க. ஒரு ஊழல் கூட இல்லைங்க. எப்படிங்க இந்த ஆட்சி நிலைக்கும்? கண்டிப்பாக மாற்று கட்சிகளும் எதிர்கட்சிகளும் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொன்னது சோககரமாக இருந்தாலும் மக்களுக்கு மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கேயுமே ஊழல் இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே புரிய வந்து ஆரம்பிச்சிருக்கு. டிவிகே கவர்மெண்ட் முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. நம்முடைய செலக்ஷன் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் அதே டிவிகே தொண்டர்கள் கவலைப்படுற விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜயும் குடும்பத்தினரும் சேருவாங்களா மாட்டாங்களா, எங்கே பார்த்தாலும் த்ரிஷா மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும்போது நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே முதல்வர் விஜய் அவங்களுடைய மகன் பேசின ஒரு வீடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப தான் இப்போ இந்த குறிப்பிட்ட தகவல் வெளியே வந்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் அந்த நெருங்கிய அவருடைய படக்குழுவினர்கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் நானும் என்னுடைய அப்பாவும் எதிரி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எங்கள் அப்பாவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்கிறது அவருக்கும் தெரியும், அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் என்னுடைய அம்மாவுக்காக நான் நிற்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சில நபர்களால் எங்கள் அப்பா இப்போ ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கிறாரு. ஒரு சில காலத்துக்குள்ளே ஒரு சில வருடத்துக்குள்ளே என்னுடைய அம்மாவோட மீண்டும் சேருவார். அப்போ நான் என்னுடைய அப்பாவோட நான் சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன். ஆனால் எப்பயுமே எங்கள் அப்பா நல்லது தான் பண்ணுவார். அவர் தமிழகத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போவார். அவருக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும். இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். அது எப்பயுமே இப்படி தான் இருப்பேன். பேசுகிறவங்க என்னமோ பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மிக பெருமளவுக்கு இந்த குறிப்பிட்ட தகவல் வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் விஜயுடைய மகனுடைய இந்த கருத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.